நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து, வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு பெயர்ச்சி 2026. ஆதித்யாதி நவகிரகங்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம், சுபத்துவமான கிரகம், ஒரு நல்ல பிளானட்டு, எல்லா இடத்திலும் நன்மை செய்யக்கூடியது அப்படின்லாம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற கதையா. எத்தனை கிரகம் கெட்டு போனாலும் குரு ஒருவர் நல்லா இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகரை மிகப்பெரிய கண்டத்திலிருந்து நாளைக்கு மதியானம் 12 மணியோடு அவன் ஆயுள் முடியுதுன்னா கூட குரு பார்ப்பாரே ஆனால் அவனை காப்பாற்ற முடியும். அதனால தான் இன்னும் கூட நம்ம பரிகாரத்தை நம்புகிறோம். ஹோமம் பண்ணுறது இல்லை பரிகாரங்கள் ஏன் செய்கிறோம்னா, அட்லீஸ்ட் குரு ஏதாவது நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா, அந்த நம்பிக்கை தான். அப்போ எப்பேற்பட்ட கண்டமே ஆனாலும், உயிர் போகக்கூடிய விதியே ஆனாலும் குரு அப்படி பார்த்துட்டாருனாக்கா அந்த விதியை கூட நம்ம ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் பிளானட்டு, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் எதுனா இந்த குரு பகவான். அந்த குரு மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை, வைகாசி 12ஆம் தேதி. அப்போ இந்த மே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. பகல் 11:48 மணிக்கு. பகல் 12 மணிக்கு குரு பெயர்ச்சி. அப்போ என்ன செய்யணுங்க நாம்? சார், முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த குரு பெயர்ச்சிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். எப்பெல்லாம் குரு பகவான் கடகத்துக்கு வராரோ அப்பெல்லாம் உச்சம் பெறுவார். அப்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ 2014 அப்படி வச்சுப்போம். 2014க்கு பிறகு இப்போ தான் 12 ஆண்டுகள் கழித்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற விஷயம், ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் தள்ளி போகுது, தள்ளி போகுது, நடக்க மாட்டேங்குது. எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் சரிதான், எந்த விஷயமானாலும் சரிதான், நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். ஏன்னா இந்த குரு வந்து தான் நடத்தி கொடுக்கணும். குரு என்பது தேவ பிராமணன், தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக இருக்கக்கூடிய, இங்கே எப்படி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையானதெல்லாம் ஐயருங்க செஞ்சு வைக்கிறாங்களோ, பூஜை பண்ணி வைக்கிறாங்களோ, அதை போல் தேவர்களுக்கெல்லாம் பூஜை செஞ்சு வைக்கக்கூடிய தேவ குரு, தேவ பிராமணன். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் கடகராசியில் சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் சூப்பராக இருக்க போகுது. எல்லா இடத்திலும் வெற்றி, எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி. நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள், நீண்ட நாளாக இழுபறியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்க போகுது. மெயினாக இந்த குரு பெயர்ச்சியால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நினச்சது நடக்கும். வெற்றி மேல் உச்சம் பெற்ற குரு பகவான் 12 வருஷத்துக்கு பிறகு குரு உச்சம் பெற்று, இந்த உச்சம் பெற்ற இந்த கால சூழ்நிலையில் குரு உச்சம் பெறுகின்ற இந்த நிலையில் குருவுடைய வீட்டில், குருக்கு 9வது வீட்டில் சனி பகவான் அமைந்திருக்கிறார். குரு சனி தொடர்பு எக்கனாமிக்கலாக நல்லா இப்போ ரொம்ப நாடு உலகமும் எப்படி இருக்குது? பொருளாதார யுத்தம் நடைபெறுகிறது. வார்னா ஒரு குண்டு போடுறது மட்டுமல்ல, எக்கனாமிக்கல் வார், எக்கனாமிக்கலாக வார் நடக்குது. எல்லா உலக நாடுகளும் எக்கனாமிக்கலாக டவுன் ஆகி போய் கிடக்குது. காரணம் அந்த செவ்வாய் ராகு சனி 3 காம்பினேஷன் தான். அப்போ உலகமே சரியில்லை. உங்களுக்கு மட்டும் வாழ்க்கை சரியில்லை, ஒரு சாதாரண விவசாயிக்குன்னு இல்லை,
ஒரு ஏழை குடும்பத்துக்குன்னு இல்லை, உலக நாடுகளே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வகையில் வெளியில் சொல்ல மாட்டுறாங்க, அவ்வளோதான், நான் நல்லா இருக்கேன்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. வல்லரசு நாடுகள் கூட, ரஷ்யா ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், எல்லோரும் கஷ்டப்படுறாங்க எக்கனாமிக்கலாக. இருக்கவே இருக்குது ஈரான், இஸ்ரேல், அப்புறம் பாகிஸ்தான் போன்ற நாடுகள். இந்தியா மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டெடியாக இருக்கிறதுனால, மத்திய அரசு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்தியா மட்டும் தப்பிச்சுக்கிச்சு. அப்போது இந்த குரு பயிற்சியால் சாதாரண சுப்பனும் ராமசாமியும் முனுசாமியும் இல்லாமல் யாராக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரம் முன்னுக்கு வரப்போகுது. இந்த குரு பயிற்சியால் நீங்கள் எங்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது, ஜெயிக்க போகிறீங்க நீங்கள். அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம், மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடக்குது. இந்த ஹோமத்தில் உங்கள் பேராசியை சொல்லி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ரேயர்ஸை சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் அந்த ஹோமத்தில் கலந்துக்கணும், பரிகாரம் பண்ணணுங்கிறத சொல்லி அதற்கான கட்டணத்தை செலுத்தி பரிகாரத்தில் வழிபாடுகள் செய்து வெற்றி பெறுங்கள். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி இது நாள் வரையில் ஜன்ம குருவாக இருந்து வந்தார். மிதுன ராசி அன்பர்களே, இனி நினைத்த காரியங்கள் எல்லாம் அல்லது மனசில் எதெல்லாம் எந்த விஷயங்கள் எல்லாம் பிரார்த்தனையாக வச்சுருக்கிறீங்களோ உங்கள் பிரார்த்தனை பூரா ஜெயிக்க போகுது. கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே ஏன் எனக்கு மட்டும் நல்லது நடக்கலை, பக்கத்து வீட்டுக்கு நடந்துட்டு ஏற்று வீட்டுக்கு நடந்து எங்கள் அக்கா நல்லா இருக்கு, என் தம்பி நல்லா இருக்கான், என் அண்ணன் நல்லா இருக்கான், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கலை அப்படின்னு கடவுள்கிட்ட போய் நீங்கள் சண்டை போட்டு இருப்பீங்களோ, இல்லை எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் சண்டை போட்டு இருப்பீங்களோ, உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய காலம். ஜென்ம குரு விலகியது. மிதுனராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் 90% நன்மை யாருக்குன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு தான். என்னெல்லாம் நடக்கும் சார்? மெயினாக வருமானம் வரப்போகுது, பணம் வரப்போகுது. மிதுனராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது, பணங்காசு வரப்போகுது, பணம் வரக்கூடிய தருணம். நீங்கள் எந்த மாதிரியான சிக்கலில் மாட்டிருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் கேமு, எதிலெல்லாம் நீங்கள் பணம் விட்டு இருந்தாலும் சரிதான், பணத்தை தோற்றுருந்தாலும் சரிதான், ட்ரேடிங்கோ சம்திங், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து தொழில் ஆரம்பித்து இல்லை பணங்காசு கொடுத்து ஏமாறுறது, உதவி செஞ்சு லோன் போட்டு ஏமாறுறது, எப்படி நீங்கள் பணத்தை இழந்திருந்தாலும், அல்லது வறுமை கஷ்டமாக இருக்குது, ஏழை விவசாய பெருமக்களாக சாதாரண குடும்பமாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரப்போகுது, வருமானம் வரப்போகுது, வேலை கிடைக்க போகுது, தொழில் நல்லா இருக்க போகுது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. தொழில் அமைப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சாமி, பிஸ்னஸே நடக்கலை, ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு யாராயினும் சொல்வார்களே, ஆனால் கவலை வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி கை கொடுக்கும். சார், நீங்கள் உங்கள் மனசில் எவ்வளோ கவலை இருக்குதுன்னு எனக்கு தெரியும், உங்கள் மனசு என்ன பாடுபடுது, எவ்வளோ தூரம் பதட்டம் அடையிறீங்கன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ வேதனை இருக்குது, உங்கள் மனசில் எவ்வளோ வேதனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்போ மிதுன ராசியாக இதுவரையிலும் யாரும் சரியாக கணிக்கவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, நாமளும் ஜெயிக்க முடியுமா, நாமளும் ஏதாவது வின் பண்ண முடியுமா, எங்கேயும் ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய கை காசை போட்டு செலவு பண்ணி ஒரு பரந்த மனப்பான்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம்,
அப்போ எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், அல்லது சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் எந்த மூலையில் இருந்தாலும், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், படிக்கக்கூடிய ஸ்கைஃபன் வாங்கக்கூடிய பள்ளி மாணவர்களாக இருக்கலாம், அல்லது குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது ஏஜ்டு பர்சன்ஸாக முதியவர்களாக இருக்கலாம், ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம். மிதுன ராசி என்பர்களே, நல்ல நேரம் பிறந்து விட்டது, நல்ல காலம் பிறந்துடுச்சு. மிதுன ராசி என்பது முழுக்க முழுக்க ஒரு பரிகார ராசி. ராசியில் இருந்து குரு பகவான் வெளியில் போறாரு என்பதை நீங்கள் மிக கவனமாக கணிக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த மிதுன ராசிக்கு மட்டும் நல்ல ஒரு ஜோசியர் அமைவதே இல்லை. எங்கே போனாலும் சூப்பராக இருக்கும், அப்படி இருக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. உண்மையான கஷ்டங்கள் கிரக அமைப்புகளை பார்த்து உங்களுக்கு யாரும் சொல்கிறதே கிடையாது. நான் சொல்கிறேன், நிச்சயமாக மிதுன ராசி ஒரு பரிகார ராசியாக அமைகிறது. பரிகாரம் முக்கியம். காரணம், ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெளியில் போகிறார், 2ஆம் இடத்துல போய் தனஸ்தானத்தில் போய் அமைகிறார். அதுவும் அந்த குரு உங்களுக்கு பாதகாதிபதியாக அமைகிறார், 7ஆம் அதிபதியாக. மிதுன லக்னமாக போயிட்டீங்கன்னா அந்த குரு உங்களுக்கு பாதகாதிபதியாக அமைஞ்சிடுறாரு. அப்போ பாதகாதிபதி உச்சம் பெறுகிறார். அப்போ பாருங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் ஜாதகத்தை ஜோசியத்தை பார்க்க வேண்டும். வெறும் மேலோட்டமாக பார்த்தா போகாது. ஜோசியம் பெரிய ஆழ்கடல் மாதிரி அதை. அப்போ மிதுன ராசி என்பர்களே, நன்மை நடக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி. நீங்கள் ஒரு பரிகார ராசியாக அமைகிறீர்கள். பரிகாரம் கட்டாயம் தேவை. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய இடத்தில், குறிப்பாக முக்கியமாக 100% நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்தாலும், வயோதிக பருவத்தில் இருந்தாலும், வாலிப பருவத்தில் இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் மிதுன ராசின்னு சொல்லிட்டா பணம் வரப்போகுது, பணம் வரப்போகுது, பணம் வரப்போகுது. மிதுன ராசி அன்பர்களே, பரிகாரம் முக்கியம்.